இங்க இருந்த அந்த அம்மா எங்க? ஜிடி வந்தார் சார். அந்த அம்மா பார்த்தார் சார். கமிஷனர் போய் ஏதாவது பேசினார் சார். வா சிவகிரி, என்ன விஷயம்? ஜிடியை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்கன்னு ஒரு அம்மாவை லாக்கப்ல வச்சிருந்தேன். இப்போ அந்த அம்மா லாக்கப்ல இல்லை. எதுக்காக அவங்கள பத்தி கேட்கிறேன்? அவங்கள நான் உடனடியா பார்க்கணும். அவங்கள யாரோ வந்து ஜாமீன்ல அழைச்சிட்டு போயிட்டாங்க. யாரோன்னா? பேர் தெரியாத ஆளா இல்ல அட்ரஸ் இல்லாத ஆளா? கூட்டிக்கிட்டு போனது பெரியப்பேட்டை தாதா. தாதாவா? ஆமா, அவன் சொந்த ஜாமீன்ல கூட்டிட்டு போயிட்டான். அதோட ஜிடி அந்த அம்மாவை மன்னிச்சு வழக்க வாபஸ் வாங்கிட்டார். நிஜமாவா? என்ன சிவகிரி, நான் என்னைக்காவது உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேனா? இப்போதான் புரியுது நீங்க இதுவரைக்கும் உண்மையே சொல்லலேன்னு. சிவகிரி, இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவகிரி. இப்போ உங்ககிட்ட பேசுறது கமிஷனர். நான் சொல்றதை நீ நம்பணும். தாதா அந்த அம்மாவை கூட்டிட்டு போகலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை என்னால நிரூபிக்கவும் முடியும். திரும்பவும் கேட்கிறேன், அந்த அம்மாவை கூட்டிட்டு போனது யாரு? தாதா தான். தாதாவா அந்த அம்மாவை கூட்டிட்டு போறான்? கமிஷனர், தாதாவா அந்த அம்மாவை கூட்டிட்டு போனா? அடையாளம் தெரியுதா? தாதாவா? காக்கி சட்டை போட்ட சிவகிரிதா, கருப்பு சட்டை போட்ட இந்த தாதா. என்ன திகைச்சு போய் நிக்கிறீங்க? கடவுள் அவதாரம் எடுத்தா கையெடுத்து கும்பிடுறீங்க, மனுஷ அவதாரம் எடுத்தா மலைச்சு போறீங்க. நான் டிரான்ஸ்பர் ஆயிட்டீங்க வந்த உடனே கமிஷனர் ஆபீஸ் கதவுகளையும் ஜன்னல்களையும் தான் தட்டி பார்த்தேன். நிறைய ஓட்டைங்க இருந்தது. அரப் கதையில வர மந்திர காட்சிங்க மாதிரி அடுக்கடுக்க நடந்த கொலைகள் என்னை யோசிக்க வச்சது. எலியா மாறினாத்தா எங்கெங்க பொந்துங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். பறவையா மாறினாத்தா பூமிக்கு மேல போய் பூமியில என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் இந்த சிவகிரி பெரியப்பேட்டை புது தாதாவா மாறினா. ஆலமரத்தில் உள்ள அத்தனை விருதுகளும் பலமா இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஆலமரமே பலமா இல்லை, அது வேற இருந்து நிக்குதுன்னு நான் உங்களை ஜிடி வீட்டுல பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒரு நம்பிக்கையான டேப் ரெக்கார்டர், நடமாடும் ஜெராக்ஸ் காப்பி. சர்க்கார் கோட்டையில மூச்சுட்டா கூட அது ஜிடி கோட்டையில கேட்கும்னு ஜிடி உங்களை மனப்பூர்வமா புகழ்ந்ததுமே நான் துடிச்சிட்டேன். செஞ்சோத்து கடனுக்காக துரியோதன் கிட்ட இருந்தானே கர்ண, அந்த நிலைமையில தான் நான் இப்போ இருக்கேன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், துரியோதனன் கெட்டவன் தெரிஞ்சும் கர்ணா அவன் கூட இருந்தா, நான் தெரியாமலே இருந்துட்டேன். நான் இப்போ யாரை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? முகம் தெரியாத இருட்டுல எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பேனே, என் தாய், என்னை பெத்த தாய். சின்ன வயசுல என் அம்மா என்ன தொலைச்சிட்டா. பெரியவன் ஆயிட்டு நான் என் அம்மாவை தொலைச்சிட்டேன். எங்க என் அம்மா?
எங்கே அம்மா? எங்கே என் அம்மா? என்ன மன்னிச்சிருப்பா. அகண்ட காவேரியா இருக்க வேண்டிய வாழ்க்கை பெரும் சாக்கடையா போயிடுச்சு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நான் செஞ்ச தப்பு. அந்த ஜிடி என் பலவீனத்தை படம் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி மிரட்டி காரியத்தை சாதிக்க ஆரம்பிச்சுட்டான். எடை போட முடியாத பாவியான நான் செஞ்ச ஒரே நல்ல காரியம் உன்னை எடுத்து வளர்த்ததுதான். எனக்கு அவங்கள உங்க அம்மான்னு தெரியாது. சீக்கிரம் போய் அவங்களை காப்பாத்து. ஜிடி வீட்டுல தான் இருக்காங்க. தீர்ப்பு சொல்றவங்களையே அவன் கொன்னுடுவான். சாட்சி சொல்றவங்களையா விட்டு வைக்க போறான். நீ சீக்கிரம் போப்பா. உங்க அம்மாவை இருந்தா தானே எனக்கு பிரச்சனை. நான் கில்பர்ட் தனசேகரனா இருந்தும் புருஷனை கொன்னனே, அப்பவே உன்னையும் பிள்ளையும் கொன்றிருந்தா ஜிடி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பிரச்சனை வந்திருக்காது. என் நாய்களுக்கு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி போடுற பழக்கம் இல்ல. கூடுமான வரைக்கும் சைவம் தான். என்னைக்காவது அதுக்கு ஆசைப்பட்டா மனுஷக்கறி தான். இன்றைய ஸ்பெஷல் நீதான்.
விடுங்கடா. சார் யாரு? மிஸ்டர் மின்னல் கண்ணா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? மின்னலை பிடிக்க முடியாதா? மின்னலை பிடிக்கிறது மட்டும் இல்ல, புடிச்சு பொட்டிக்குள்ளேயே வைக்க முடியும். அங்க பார். முட்டா, 3 உலகத்தில் நடக்கிறது எனக்கு தெரியும்டா. தூங்குறதுக்காக ஏதோ கொஞ்ச நேரம் நான் கண்ணை மூடுனேன். அதுக்குள்ள நீ ஒரு சின்ன நாடகமே நடத்திட்டே. எதிரிங்க இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அதனால எதை தின்னா பித்தந்தளின்னு கொஞ்சம் குழப்பமா இருந்துட்டேன். நீ ஜெயிச்சிட்டதாவே நினைச்சிட்டியா? கருப்பு சட்டை போட்ட தாதாதான் காக்கி சட்டை போட்ட இந்த ஈரோடு சிவகிரிங்கிறது எனக்கும் தெரியும். கமிஷனர் சாகும்போது நீ யாரு, உன் சரித்திரம் என்னங்கிறத சொன்னியே, அது இந்த ஜிடி காதுக்கு கேட்டுச்சு. அதுவும் நல்லதுக்குத்தான். உன் தாய் பாசத்தை நாய்க்குள்ள வச்சிருக்கேன். முடிஞ்சா காப்பாத்திக்க. நல்ல தம்பி. தம்பி இல்லம்மா, உன் புள்ளம்மா, உன் புள்ள. எல்லாம் எனக்கு தெரியும். அம்மாவை நான் பாத்துக்கிறேன். சேசிம்.
இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சிவகிரியின் தந்தையால் சிறு துவக்கப் பள்ளியாக தொடங்கப்பட்ட இந்த கல்வி நிலையம் இன்று வேர்விட்டு விழுதுகளோடு பெரிய ஆலமரமாக திகழ்கிறது. தேசவிரோத சக்திகளால் வீழ்த்தப்பட்ட இந்த கொடிமரம் அந்த மாவீரன் மறைவுக்கு பிறகு 20 ஆண்டு காலமாக மீண்டும் ஏற்றப்படாமலே இருந்தது. இன்று மிஸ்டர் சிவகிரி அவர்கள் அந்த தீய சக்தியை வேரறுத்து வீரத்தின் உறைவிடமாக இங்கே அமர்ந்திருக்கிறார். அவரால் எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பெருமை அடைகிறது. மிஸ்டர் சிவகிரி அவர்களை இந்த மணிக்குடியை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.